Good morning, students. Today we are going to see the topic need and importance of environmental education. Last class என்ன பார்த்தோம், goals and objectives of environmental education வீடியோ லெசன் பார்த்துருப்பீங்க. அதுக்கு நம்ம டிஸ்கஷன் அன்றைக்கி நடக்கல. ஸோ இன்றைக்கி need and importance of environmental education, goals and objectives of environmental education ரெண்டும் சேர்த்து என்ன பண்ண போகிறோம், 18 நாளைக்கு ஒரு 11 மணிக்கு வந்து நீங்கள் இந்த வீடியோ லெசன் பாருங்கள். பார்த்து முடித்த பிறகு 11 மணிக்கு நம்ம வந்து டிஸ்கஷன் கிளாஸ் வச்சுக்குவோம். நீட் அண்ட் இம்பார்ட்டன்ஸ் அப்படின்னா ரெண்டு கிட்டத்தட்ட ஒரே மாதிரி தான். அதாவது எது என்விரான்மெண்டல் எஜுகேஷனோட முக்கியத்துவம் என்னவோ அதனால் அது அவசியம். அதுக்கு வந்து இந்தந்த மாதிரியான முக்கியத்துவம் இருக்குது. ஸோ அதனால் வந்து என்னது, அது படிக்கிறதுக்கு வந்து ரொம்ப அவசியம். ஸ்கூல் சிலபஸில், காலேஜ் சிலபஸில் சேர்க்கறதுக்கு அதுதான் அதோட அவசியம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். Need and importance of environmental education. First one, it is essential for the social development of the child and the adult. ஒரு சைல்டு, ஒரு அடல்ட், ஒரு பெரியவங்க அல்லது ஒரு சின்ன குழந்தையோட சோஷியல் டெவலப்மெண்ட்டுக்கு இது ரொம்ப இம்பார்ட்டண்ட் அப்படின்னு சொல்கிறோம் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். எப்படின்னு பார்த்தீங்கன்னா, சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படின்னா என்னென்னு தெரியும், சொசைட்டியோட, உங்களுக்கு சொசைட்டியோட டெவலப்மெண்ட் அப்படிங்கிறது அர்த்தம். அதாவது சோஷியல் டெவலப்மெண்ட் அண்ட் ஆல்சோ சோஷியல் ரிலேஷன்ஷிப்பு. அந்த சொசைட்டியோட ஒரு ரிலேஷன்ஷிப் ஏற்பட்டுச்சுன்னா அந்த சொசைட்டி வந்து என்ன ஆகணும், டெவலப் ஆகணும். அப்படிங்கும்போது கண்டிப்பாக உங்களுக்கு என்னது, என்விரான்மெண்ட்டை பற்றி நிறைய விஷயங்கள் தெரிஞ்சிருக்கணும். நம்ம முதலேருந்தே பார்த்துட்ருக்கோம், என்விரான்மெண்ட் அப்படிங்கிறது இல்லைன்னா நம்ம கிடையாது, அப்படி தானே, நம்ம டிபெண்ட், அப்படி தானே, என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். நம்மளோட உணவுக்காக, நம்மளோட இருப்பிடத்துக்காக, ஷெல்டர், ஃபுட்டு, ஏரு, வாட்டர், எல்லா விஷயத்துக்காகவும் நம்ம வந்து என்விரான்மெண்ட்டை டிபெண்ட் பண்ணி தான் இருக்கோம். சரியா? என்விரான்மெண்ட் இல்லைன்னா நம்ம இல்லை, அப்படி தானே. என்விரான்மெண்ட்டை பொல்யூட் பண்ணோம் அப்படின்னா வச்சுக்கோங்க, என்ன மாதிரியான ஒரு சூழ்நிலை ஏற்படும். அந்த மூணாரில் நடந்த லேண்ட் ஸ்லைடை கூட என்ன எக்ஸாம்பிளாக சொல்லலாம். இன்னும் நிறைய மரங்களை வந்து நிறைய என்ன பண்ணுறாங்க, வெட்டுறாங்க. அந்த மரங்களை வெட்டுறதுனால என்ன ஆகுது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்திங்கன்னா, அந்த சாயில் எரோஷன் அப்படிங்கிற ஒரு விஷயம் நடக்குது. அந்த மண்ணை இறுக்கி பிடிச்சிட்டு அந்த மரங்களோட வேர்கள் வந்து என்ன பண்ணும், இருக்கும். அப்போ வந்து அது வந்து அந்த மண்ணுக்கு வந்து, அந்த பூமிக்கு வந்து, அந்த ஏர்த்துக்கு வந்து ஒரு பாதுகாப்பு, அது ஒரு பாதுகாப்பாக என்ன பண்ணும், இருக்கும். ஆனால் அந்த மரங்களை நிறைய வெட்டும்போது நிறைய அதிகமான மழை அப்படிங்கிறனால என்ன ஆகிடுது, அந்த ஃபைனாக முன்னாடி இருக்க சாயில் அது என்ன ஆகிடுது, எரோஷன் இருக்குது அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது மண் அரிப்பு ஏற்படுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். ஸோ இந்த மாதிரியான சில விஷயங்கள் தெரிஞ்சால் மட்டும்தான் நம்ம சொசைட்டியோட டெவலப்மெண்ட் இருக்கும். நம்ம செய்ய மாட்டோம், அப்படி தானே. அதிக அளவு மரங்களை வெட்டுறதுனால டீஃபாரஸ்டேஷன் அப்படிங்கிறது ஒன்று இருக்குது. டீஃபாரஸ்டேஷன் இருக்கிறதுனால லேண்ட்ஸ்லைடு ஏற்படுது. லேண்ட்ஸ்லைடு ஏற்படுறதுனால மக்களோட அழிவுக்கு அது என்னது, ஒரு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு தெரிஞ்சதுன்னா நம்ம அந்த சொசைட்டியில் அந்த விஷயத்தை என்ன பண்ண மாட்டோம், செய்ய மாட்டோம். ஸோ சோஷியல் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயத்துக்கு கண்டிப்பாக என்ன தேவை, என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள எஜுகேஷன் தேவை அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரெண்ட் ஃபுட் செயின் அண்ட் எக்கலாஜிக்கல் பிரமிடு. ஃபுட் செயின் அண்ட் எக்கலாஜிக்கல் பிரமிடு 2-3 கிளாஸஸாகவே பார்த்துட்ருக்கோம். இப்போ வந்து இதில் வந்து பார்ப்போம். ஃபுட் செயின் அப்படின்னா என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஒன்று சாப்பிடும். இதில் ஏதாவது ஒன்றோட எண்ணிக்கை குறைஞ்சாலும் என்ன ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, அது அதிகமாக என்ன ஆகிடும், பெருக ஆரம்பிச்சிடும். மற்றதோட எண்ணிக்கை, அதை சாப்பிடக்கூடிய ஒரு, இப்போ வந்து கிராஸ் குப்பரை சாப்பிடக்கூடிய தவளையோட எண்ணிக்கை குறைஞ்சதுன்னா கிராஸ் குப்பர் அதிகமாகிடும். இப்போ நீங்கள் ரீசெண்டாக பார்த்துட்ருப்பீங்க, இந்த கோவிட்-19 பீரியடில் லோக்கஸ்ட் அப்படிங்கிற ஒரு வெட்டுக்கிளி வந்து ஃபீல்டு, அந்த பீகார் அந்த ஏரியாவில் உள்ள அந்த ஃபீல்டு, அந்த வயல்வெளியை பூரா நாசம் பண்ணிகிட்ருக்கு. நீங்கள் பார்த்துருப்பீங்க, அந்த காப்பான் படத்தில் கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க. ஸோ அது வந்து அதோட எண்ணிக்கை அதிகமாகும். இப்போது அந்த பாம்பை சாப்பிடக்கூடிய அந்த ஹாக்கு, பருந்தோட எண்ணிக்கை குறையுதுன்னு வச்சுக்கோங்க, பாம்புகளோட எண்ணிக்கை வந்து என்ன ஆகிடும், அதிகமாகிடும். இப்போ இந்த ஃபுட் செயினை பார்ப்போம். ஃபஸ்ட்டு பார்த்திங்கன்னா கிராஸ் இருக்குது. ஸோ ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக அது என்ன பண்ணுது, பச்சையம் அது தயார் பண்ணி அது நல்லா செழிப்பாக இருக்குது. ஸோ அதை சாப்பிடக்கூடியது என்னது, கிராஸ் ஹோப்பர். கிராஸ் ஹோப்பரை சாப்பிடக்கூடியது என்னது, தவளையை சாப்பிடக்கூடியது என்னது, பாம்பை சாப்பிடக்கூடியது என்னது, ஹாக்கு. பருந்து, ஈகிளும் சாப்பிடும், கழுகும் சாப்பிடும். ஸோ அது மயிலும் சாப்பிடும் பாம்பை. அதுக்கப்புறம் வந்து அது டீகம்போசஸ் ஆகிடுது. அது வந்து இப்போ இறந்துருச்சு அப்படின்னா அது வந்து பூமியில் என்ன ஆகிடும், டீகம்போஸ் ஆகிடும். அப்படியே அதோட பாடி அதெல்லாம் டீகம்போஸ் ஆகிடும். அதுக்கப்புறம் அதுலேருந்து வரக்கூடியதான் என்னது, அந்த கிராஸ், அந்த சாயிலில் உள்ள அந்த டீகம்போசஸ்லேருந்து முளைக்கக்கூடியதான் என்னது, அந்த சின்ன அந்த விதை போடுறது கிடையாது நம்ம இதுக்கெல்லாம், நம்ம கிராஸுக்கெல்லாம். ஸோ அது மூலமாக மழை பெஞ்சது, அது அப்படி சாயிலில் அந்த டீகம்போஸ் ஆகி எல்லாமே இருக்கும். மழை பெய்கிற நேரத்தில் அந்த புல்லை என்ன பண்ணிடும், வளைஞ்சிரும், அதை முளைக்கும். அதை வந்து சாப்பிடக்கூடியது அந்த கிராஸ் ஹோப்பர். அது ஒரு ஃபுட் செயின்.
இந்த செயினில் எங்கேயாவது ஒரு இடத்துல ப்ராப்ளம் இருந்தது அப்படின்னா டோட்டலாக என்ன ஆகிடும், பெரிய ஒரு பிரச்சனை ஏற்படும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போ நம்ம காலேஜுக்குள்ளெல்லாம் வரும்போது நிறைய இடத்துல வந்து பாம்புலாம் இருக்கும். நம்ம கண்ணங்கோவிலேருந்து நம்ம காலேஜுக்கு நடந்து வருவோம் பார்த்திங்களா, அங்கெல்லாம் பார்த்திங்கன்னா இடையில கிராஸ் ஆகும்போது பாம்புலாம் போகும். அப்போ வந்து வீட்லேயும் சொல்லுவேன், நான் ஜென்ரலாக நம்ம காலேஜ்லேயும் சொல்லுவேன், இவ்வளோ மயிலும் இருக்கா, நான் பாம்பும் இவ்வளோ இருக்கே அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அந்த மயிலை பாம்பை சாப்பிடக்கூடிய மயில்கள் அவ்வளோ இருக்கும்போதே அங்கே என்ன இருக்குது, அவ்வளோ இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவேன். அது வந்து என்ன ஆகுது, கரெக்டாக இருக்குது. அதுவும் அந்த பாம்பை சாப்பிடக்கூடிய மயில்களோட எண்ணிக்கையும் எப்படி இருக்குது, கரெக்டாக பேலன்ஸ்டாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம், பேசியிருக்கோம். அதுக்கு அடுத்தது வந்து எக்கலாஜிக்கல் பிரமிடு அப்படிங்கும்போது ப்ரைமரி, ப்ரொடியூசர், கன்சியூமர் அந்த மாதிரி சொல்லிட்டு வரும். இப்போ என்னன்னு சொல்லிட்டு பார்ப்போம். கீழே பார்த்தீங்கன்னா டீகம்போசர்ஸ், இந்த மரம், செடி, கொடி, மண்ணில் இந்த மாதிரி ஹாக்லாம் வந்து இறந்து அப்படி கீழே வந்து அப்படியே ஃபாசில் ஃபெயில் ஆகிடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தோம். அப்படி செட்டில் ஆகிருக்கு. அதுலேருந்து சில சின்ன சின்ன செடிகள், கிராஸ்லாம் என்ன பண்ணியிருக்கு, வளர்ந்துருக்கு. அது வந்து என்னென்னு சொல்கிறோன்னா ஃபோட்டோசிந்தசிஸ் மூலமாக என்ன பண்ணுது, தன்னோட உணவை தயாரிச்சுக்கிட்டு அது வளர்ந்துருக்கு. அது வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ப்ரைமரி ப்ரொடியூசர். சரியா? அதுக்கு அடுத்தது பார்த்திங்கன்னா அந்த சின்ன சின்ன இந்த செடிகளை சாப்பிடக்கூடிய அணில், முயல், சின்ன வெட்டுக்கிளி இதெல்லாம் வந்து இருக்குது, லோக்கஸ்ட் அதெல்லாம் இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ப்ரைமரி கன்சியூமர். சரியா? ஹெர்பிவோர்ஸ் அது என்ன பண்ணும், வெஜிடேரியன். சரியா? கிராஸ் ஓப்பர் கிராஸ் மட்டும்தான் சாப்பிடும். அணில் வெஜிடேரியன், பழங்கள் அந்த மாதிரி மட்டும்தான் சாப்பிடும். முயல் அதுவும் வந்து என்ன பண்ணும், பழங்கள், அந்த புல் இதை மட்டும்தான் சாப்பிடும். இது வந்து ஹெர்பிவோர் அப்படின்னு சொல்லுவோம். அந்த தாவர உண்ணிகள் அப்படின்னு சொல்லிட்டு தமிழில் சொல்லுவாங்க. அது வந்து ஹெர்பிவோர், அதாவது வந்து வெஜிடேரியன் அப்படிங்கிறது. சரியா? அது வந்து ப்ரைமரி கன்சியூமர். அது வந்து என்னது, கன்சியூம் பண்ணுது, அந்த புல், அந்த கிராஸு, அந்த சின்ன சின்ன செடிகளை சாப்பிடுது. ப்ரைமரி கன்சியூமர்னு சொல்லுவோம். ப்ரைமரி ப்ரொடியூசர் என்னது, ஃபஸ்ட்டு இருக்கக்கூடிய அந்த கிராஸு, சின்ன செடிகள். அதுக்கு அடுத்தது ப்ரைமரி கன்சியூமர். அதே சமயம் இது வந்து செகண்டரி ப்ரொடியூசர். என்னது, ஃபஸ்ட்டு ஒன்று வந்து அது வந்து ப்ரைமரி ப்ரொடியூசர் மாதிரி, இது வந்து ப்ரைமரி கன்சியூமர். அதே சமயம் ப்ரொடியூசர்னு பார்க்கும்போது செகண்டரி ப்ரொடியூசர். ஏன்னு புரியுதா? அடுத்ததுக்கு அது உணவாக போகுது, அடுத்து சில விஷயங்களுக்கு, அடுத்து சில விலங்குகளுக்கு இது உணவாக என்ன பண்ணது போகுது, அமைய போகுது. அப்படிங்கிறனால அது வந்து என்னது, செகண்டரி ப்ரொடியூசர். ஃபஸ்ட்டு வந்து அந்த அணில், அதுங்களுக்கு உணவாகக்கூடிய அந்த சின்ன செடிகள், அதெல்லாம் வந்து கிராஸ், அதெல்லாம் வந்து என்னது, ப்ரைமரி ப்ரொடியூசர். அதுக்கடுத்து பெருசாக உள்ள, அதுக்கடுத்து உள்ள சில ஸ்னேக்லாம் இருக்குது, அப்படி தானே, பாம்பு அந்த மாதிரி இருக்குது, தவளை அதெல்லாம் இருக்குது. அதுக்கு உணவாகக்கூடிய அதுங்க வந்து என்னது, இந்த அணில், வெட்டுக்கிளி இதெல்லாம் வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா செகண்டரி ப்ரொடியூசர். சரியா? அதுக்கு அடுத்தது வந்து கார்னிவோர். அதுங்க என்ன பண்ணும், ஊனுண்ணிகள் அப்படின்னு சொல்லுவாங்க. விலங்கு, நான் வெஜிடேரியன். அது வந்து என்னது, நான்வெஜ் மட்டும்தான் சாப்பிடும். அதாவது தவளை வந்து வெட்டுக்கிளியை சாப்பிடும், அப்புறம் பாம்பு வந்து அந்த அணில், அதுங்களெல்லாம் என்ன பண்ணும், பிடிக்கும். இது வந்து தாவர உண்ணிகள். அது வந்து என்னது, ஊன் உண்ணிகள், நான் வெஜிடேரியன். சரியா? கார்னிவோர்ஸ் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து செகண்டரி கன்சியூமர். அதே சமயம் டெர்ஷியரி ப்ரொடியூசர். ஏன்னா அடுத்து அதுக்கு அடுத்து உள்ள அந்த ஓநாய் மாதிரி ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, நிறைய ஏதோ ஒன்று போட்டிருக்காங்க, அதுங்களுக்கு வந்து இதெல்லாம் உணவாகும். அதனால இது என்னது, டெர்ஷியரி ப்ரொடியூசர் அப்படின்னு சொல்லிட்டு சொல்கிறோம். அந்த கடைசியில் டாப் கார்னிவோர். அந்த டாப் கார்னிவோர் என்னென்னு பார்த்தோன்னா ஓநாயோ நரியோ ஏதோ ஒன்று இருக்குது, ஃபாக்ஸோ ஏதோ ஒன்று, உல்ஃபோ ஏதோ ஒன்று இருக்குது. அது வந்து டெர்ஷியரி கன்சியூமர். சரியா? அதே சமயம் டாப் கார்னிவோர் அப்படின்னு சொல்லிட்டோம், அதோட லாஸ்ட் அப்படிங்கிற மாதிரி வச்சுக்கலாம். சரியா? இந்த மாதிரி அமைஞ்சிருக்கிறது தான் எனது எக்கலாஜிக்கல் பிரமிடு. ஒன்று ப்ரைமரி ப்ரொடியூசர், அதுக்கடுத்து செகண்டரி ப்ரொடியூசர் அப்படிங்கிறது என்னது, ப்ரைமரி கன்சியூமராக இருக்கும். சரியா? அதுக்கடுத்தது செகண்டரி கன்சியூமராக இருக்கிறது வந்து டெர்ஷியரி ப்ரொடியூசராக இருக்கும். சரியா? அதுக்கடுத்துல அந்த எக்கலாஜிக்கல் பிரமிட், அந்த இது வந்து ஒரு கிராஸ்லேண்ட் அப்படின்னு சொல்லுவோம், டெரஸ்ட்ரியல் எக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படின்னு சொல்லுவோம். எக்கோசிஸ்டம் அப்படிங்கிறது வரும். அது மாதிரி டெரஸ்ட்ரியல் எக்கோசிஸ்டம், கிராஸ்லேண்ட் எக்கோசிஸ்டம் வரும். அதே மாதிரி எக்கோசிஸ்டம் அப்படின்னா அந்த பாண்டு, அந்த குளம், அந்த குளத்தோடு சேர்ந்து இருக்கக்கூடிய விலங்குகள், பறவைகள், அந்த மரங்கள், அதான் வந்து எக்கோசிஸ்டம் அப்படின்னு சொல்லுவோம். இது வந்து அந்த எக்கோசிஸ்டத்தில் அமைஞ்சிருக்கக்கூடிய ஒரு எக்கலாஜிக்கல் பிரமிடு. சரியா? இதுதான் வந்து எக்கலாஜிக்கல் பிரமிடு. இதில் எதுவும் உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா நம்மளோட கிளாஸில் கேளுங்க. இட் இஸ் எசென்ஷியல் ஃபார் அண்டர்ஸ்டாண்டிங் த டிஃப்ரெண்ட்
ஃபுட் செயின் அண்ட் எக்கலாஜிக்கல் பிரமிடு. எக்கலாஜிக்கல் பிரமிடையும் ஃபுட் செயினையும் நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணுறதுக்கு என்னவா இருக்குது, இது வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம் என்விரான்மெண்டல் எஜுகேஷன். டு நோ த டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் பொல்யூஷன், வேரியஸ் டைப் ஆஃப் பொல்யூஷன் இருக்குது அப்படி தானே, அந்த ஏர் பொல்யூஷன், வாட்டர் பொல்யூஷன் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறது எது மூலமாக தெரிஞ்சுக்கிறோம், என்விரான்மெண்ட் மூலமாக தான் தெரிஞ்சுக்கணும். ஸோ அந்த பொல்யூஷனுக்கான காசட்டிவ் ஏஜென்ட்ஸ், எதனால் அந்த பொல்யூஷன் ஏற்படுது அப்படிங்கிறது, அப்புறம் அந்த பொல்யூஷனால் என்னென்ன டிசீசஸ்லாம் வரும், அந்த பொல்யூஷனை எப்படி தடுக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாமே என்ன அதில் வந்து படிக்கிறோம். ஒரு பொல்யூஷன் படிக்க போகிறீங்க அப்படின்னா அந்த பொல்யூஷனில் இவ்வளவும் படிப்பீங்க. காசட்டிவ் ஏஜென்ட்ஸு என்னென்ன காசஸ், எதனால் ஏற்படுது அப்படிங்கிறது, அதனால் என்னென்ன டிசீஸ் வரும், அதை எப்படி தடுக்கலாம், எப்படி அதுலேருந்து பாதுகாப்பாக நம்ம இருக்கலாம், சேஃப்டி மெஷர்ஸ் என்ன, அந்த பொல்யூஷன்லேருந்து எப்படி நம்மளை பாதுகாத்துக்கலாம், இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் தெரிஞ்சுக்கிறோம் என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக. அதுக்கப்புறம் டு நோ அபவுட் சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட்னா உங்களுக்கு ஏற்கனவே நான் சொல்லியிருக்கேன், நீடித்த நிலையான வளர்ச்சி. நீடித்த நிலையான வளர்ச்சி அப்படிங்கும்போது இப்போ உள்ள ஜென்ரேஷன் எந்த அளவுக்கு என்விரான்மெண்ட்டை யூஸ் பண்ணுறாங்களோ, நேச்சுரல் ரிசோர்ஸஸை யூஸ் பண்ணுறாங்களோ, அது அடுத்த ஜென்ரேஷனுக்கும் அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனுக்கும் தொடரணும் அப்படிங்கிறது தான் என்னது சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். அதுக்கப்புறம் கிரியேட் அவேர்னஸ் அபவுட் நேச்சுரல் ரிசோர்ஸஸ். நேச்சுரல் ரிசோர்ஸஸ் ரிலேட்டடாக ஒரு அவேர்னஸை என்ன பண்ணுது என்விரான்மெண்டல் எஜுகேஷன் க்ரியேட் பண்ணுது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இப்போது அதாவது வந்து ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன, நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ்லாம் என்னென்ன, அதெல்லாம் வந்து நம்ம படிக்கிறோம் அப்படி தானே. ஸோ அதுக்கு அடுத்து அதான் இருக்குது, இட் இஸ் ஹெல்ப்ஃபுல் டு டிஃபரன்ஷியேட் த ரெனியூவபிள் அண்ட் நான் ரெனியூவபிள் ரிசோர்ஸஸ். இதெல்லாம் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ், இதெல்லாம் வந்து நம்ம அதிகமாக யூஸ் பண்ணலாம் நம்மளோட எனர்ஜிக்காக, நம்மளோட பவர் சேவிங் எப்படி பண்ணலாம், சோலார் எனர்ஜி அதெல்லாம் வந்து என்னது, சோலார், விண்டு, ஓஷன் அதெல்லாம் வந்து என்னது வேவ் எனர்ஜி, இதெல்லாம் வந்து ரினியூவபிள் ரிசோர்ஸ், வாட்டர் இதெல்லாம். நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ் அப்படிங்கும்போது கோல், அப்புறம் என்ன பயோகேஸ், அந்த மாதிரியான சில விஷயங்கள்லாம் என்னது நான் ரினியூவபிள் ரிசோர்ஸஸ். ஸோ அதை பற்றின சில விஷயங்கள்லாம் நம்ம என்ன பண்ணுறோம், இது மூலமாக தான் தெரிஞ்சுக்கிறோம். டு மேக் கான்ஷியஸ் அபவுட் என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ். என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் பற்றி ஒரு கான்ஷியஸ் நமக்கு நினைவுபடுத்துது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். என்னது அப்படின்னு பார்க்குறோன்னா என்விரான்மெண்டல் எஜுகேஷன் தான். நிறைய அதாவது வந்து என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸு, நேச்சுரல் ரிசோர்ஸஸில் என்னென்ன மாதிரியான ப்ராப்ளம் இருக்குது, அந்த மாதிரி பொல்யூஷன் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸ் சொல்லலாம். அது போக க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்டு, குளோபல் வார்மிங், ஓசோன் லேயர் டெப்ளேஷன், அதெல்லாம் வந்து என்னது என்விரான்மெண்ட் ப்ராப்ளம்ஸ், என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக உள்ள ப்ராப்ளம்ஸு. ஸோ என்விரான்மெண்ட்டை நம்ம பண்ணுறனால ஏற்படக்கூடிய ப்ராப்ளம்ஸு. சரியா, பொல்யூட் பண்ணுறோம், அதனால் சில விஷயங்கள் நமக்கு ஏற்படுது. அது இல்லாமல் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சில விஷயங்கள் தான் என்னது என்விரான்மெண்ட் ரிலேட்டட் ப்ராப்ளம்ஸ்னு சொல்லக்கூடிய க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னால குளோபல் வார்மிங், புவி வெப்பமயமாதல், அதுக்கப்புறம் வேறு என்ன ஓசோன் லேயர் டெப்ளேஷன், ஆசிட் ரெயின், இதெல்லாம். சரியா, அதுக்கப்புறம் ஒன் ஷுட் அப்ரிஷியேட் அண்ட் என்ஜாய் நேச்சர் அண்ட் சொசைட்டி. இது மூலமாக என்விரான்மெண்டல் எஜுகேஷனை படிக்கிறது மூலமாக ஒன் ஷுட் அப்ரிஷியேட் அண்ட் என்ஜாய் நேச்சர் அண்ட் சொசைட்டி. அதாவது ஆஸ்தட்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் சொல்லுவாங்க. அதாவது அந்த அழகை வந்து ரசிக்கிறது அப்படிங்கிற ஒரு விஷயம், அது வந்து என்விரான்மெண்ட் படித்தா வரும் அப்படின்னு சொல்கிறாங்க. அது என்விரான்மெண்ட் படித்தா தான் வரும்னு இல்லை, எல்லாருக்குமே வந்து என்னது பொதுவாக அந்த மாதிரி இயற்கையான இடங்கள், மரம், செடி, கொடிகள் அதெல்லாம் பார்க்கணுன்னா என்ன இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் போய் பார்த்தா. அந்த ஊட்டி, கொடைக்கானல், மூணாறு அந்த மாதிரி இடங்களுக்கு நம்ம போகும்போது மனசில் ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவோம். நீங்கள் போனவங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், வெளியே போயிருக்கலாம், வெளியே போனாலே நமக்கு ஜாலியாக தான் இருக்கும். ஆனால் அந்த மாதிரி இடங்கள் வந்து ரொம்ப ஒரு மனசுக்கு சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய இடங்கள். ஸோ நம்ம இதை படிக்கிறனால, இதை பற்றிலாம் நிறைய தெரிஞ்சுக்கிறனால இன்னும் நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். பொதுவாகவே அந்த மாதிரி இடங்களுக்கு போகும்போது, இயற்கையை பார்க்கும்போது நம்ம அப்ரிஷியேட் பண்ணுவோம். அப்படி தானே, வீட்டை விட்டு வெளியே வந்து ஃப்ரெஷ் ஏர் நம்ம முகத்தில் பட்டாலே எப்படி இருக்கும், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அப்படி தானே. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது அது ரிலேட்டடாக உள்ள விஷயங்கள் எவ்வளோ அழகாக, ஒரு ஃபுட் செயின், ஒரு இயற்கை எவ்வளோ அழகாக அமைஞ்சிருக்கு, எக்கலாஜிக்கல் பிரமிட் அப்படிங்கிற ஒரு விஷயம் எவ்வளோ அழகாக இயற்கை அமைச்சிருக்கு. க்ரீன் ஹவுஸ் கேஸ் எஃபெக்ட்னா என்ன, இது எதனால் உருவாகுது, இதை வந்து ஆர்டிஃபிஷியலாக வந்து எதுக்கு யூஸ் பண்ணுறாங்க, அந்த மாதிரியான சில விஷயங்கள், இயற்கையை பற்றின சில விஷயங்களை தெரிஞ்சுக்கும் போது நம்ம என்ன பண்ணுவோம், அந்த நேச்சரை வந்து ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுவோம், ரொம்ப என்ஜாய் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா, டு நோ த சிஸ்டமேட்டிக் சேஞ்ச் ஆஃப் என்விரான்மெண்ட்டில் ஏற்படக்கூடிய சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் பற்றி என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். எது மூலமாக, என்விரான்மெண்டல் எஜுகேஷனை படிக்கிறது மூலமாக அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சிஸ்டமேட்டிக் சேஞ்சஸ் அப்படிங்கும்போது
climate கூட சொல்லலாம், climate changes கூட சொல்லலாம். மான்சூன் அப்படின்னு ஒரு ரீசன், சம்மர் சீசன், அப்புறம் விண்டர், ஆட்டம், அந்த மாதிரியான சீசன் ஒரு 4 டைப்ஸ் ஆஃப் சீசன் இருக்குது அப்படி தானே. இலையுதிர்காலம், குளிர்காலம், பனிக்காலம், மழைக்காலம், அந்த மாதிரி ஒரு நாள் அந்த கரெக்டாக வந்து அதை கரெக்டாக அமைஞ்சிருக்கும். இந்த சம்மர் ஆரம்பித்த பிறகு மழைக்கு அப்புறம் அந்த குளிருக்கு அப்புறம் அந்த இலையுதிர்காலம், அந்த மாதிரி ஒரு கரெக்டு சீசன். அது எனக்கு ஆர்டராக சொல்ல தெரில, ஆனால் ஒரு கரெக்டாக என்ன பண்ணியிருக்கோம், அது வந்து அமைஞ்சிருக்கும். ஸோ இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம். இதெல்லாம் வந்து இந்தந்த சீசனில் இந்தந்த மாதிரி இருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் இது படிக்காமலே தெரியும். ஆனாலும் படித்தா இன்னும் கொஞ்சம் என்ன பண்ணுவோம், உணர்வோம். எதுக்காக வந்து இது அமைஞ்சிருக்கு, இப்படி வரிசையாக அமைஞ்சிருக்கு. அந்த இலையுதிர்காலம் முடிஞ்ச பிறகு என்ன பண்ணும் அப்படின்னு சொல்லிட்டிங்கன்னா மழை ஆரம்பிக்கும். ஏன் அது கரெக்டாக அந்த மந்த் வைஸ் சொல்ல தெரில, ஆனால் நான் உங்களுக்கு டிஸ்கஷன் அப்போ நான் உங்ககிட்ட இதை பற்றி பேசுகிறேன். அந்த இலையுதிர்காலம் முடிஞ்ச பிறகு மழை பெய்ய ஆரம்பிக்கும். மழை பெஞ்சதும் என்ன, அந்த உதிர்ந்த இலைகளில் நிறைய உதிர்ந்த இலைகள்லாம் உதிர்ந்திருக்கும். அந்த மரத்துலேருந்து என்ன பண்ணியிருக்கும், துளிர் விட ஆரம்பிக்கும். சரியா? ஸோ அதுக்கப்புறம் அந்த மழைக்காலம் முடிஞ்ச பிறகு என்னது, ஒரு குளிர்காலம் வரும். அப்படி தானே. செப்டம்பர் அக்டோபர் மழை, அதுக்கப்புறம் செப்டம்பர் அக்டோபர் நவம்பர் வரைக்கும் மழை, அதுக்கப்புறம் டிசம்பர் ஜனவரிலாம் பார்த்திங்கன்னா என்னது, குளிர். அப்படி தானே. ஸோ குளிர்காலம் வரும். குளிர்காலம் முடிஞ்ச பிறகு வெயில். அப்படி தானே. பிப்ரவரி மார்ச் இதெல்லாம் வந்து என்னது, வெயில். ஏப்ரல் மே அதிலெல்லாம் வந்து என்ன இருக்கும், அந்த மே ஜூன் ஜூலை ஆகஸ்ட் அதிலெல்லாம் வந்து என்ன ஆகிடும், இலையுதிர்காலம். ஒரு 4 மாதமாக பிரிப்பாங்க. ஸோ இலையுதிர்காலம் முடிஞ்ச பிறகு மழைக்காலம் முடிஞ்ச பிறகு என்னது, குளிர்காலம் முடிஞ்ச பிறகு என்னது, வெயில். ஸோ இந்த மாதிரியான இதில் என்னென்ன அதிசயங்கள், இதெல்லாம் ஒரு பெரிய அதிசயம். அப்படி தானே, இயற்கையை அமைச்சு கொடுத்த ஒரு பெரிய அதிசயம். ஸோ இதை பற்றிலாம் நம்ம என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? அதுக்கப்புறம் இது கொஞ்சம் இம்பார்ட்டன்ஸ் கொடுத்துருக்கேன். இம்பார்ட்டன்ஸ் நீட் தனித்தனியாக பார்க்க வேண்டாம், 2 ஒன்று தான். இதில் ஏதாவது உங்களுக்கு பாயிண்ட்ஸ் வேணும் அப்படின்னா நீங்கள் நோட்டில் என்ன பண்ணுங்கள், புக்கில் வந்து பாருங்கள். நான் இது தமிழ் இது வந்து அனுப்பி வைக்கிறேன், உங்களுக்கு இமேஜஸ் அனுப்பி வைக்கிறேன். அப்புறம் அந்த இப்போ இங்கிலீஷ்க்கு வந்து அந்த பிடிஎஃப் பாருங்கள். நான் இங்கிலீஷ் பிடிஎஃப் நான் அதிகமாக அதை பார்க்குறதில்ல, ஆனால் அதில் எதுவும் இது தவிர எதுவும் கொடுத்துருக்கானா அப்படிங்கிறத பார்த்துருங்க. சரியா? என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக ஒரு ஸ்டோர் ஹவுஸ், என்விரான்மெண்ட்டை பற்றின விஷயங்களை ஒரு ஸ்டோர் ஹவுஸ் மாதிரி என்விரான்மெண்டல் எஜுகேஷன் அப்படிங்கிறது என்ன பண்ணியிருக்குது, வச்சுருக்குது அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சஸ்டைனபிள் டெவலப்மெண்ட் அப்படிங்கிற விஷயம் பார்த்தோம். அதுக்கப்புறம் என்ன, எங்கேஜ்லேயே சின்ன வயசுலேயே இதை பற்றி, சின்ன குழந்தைங்களே இதை பற்றி தெரிஞ்சுக்கும் போது என்ன, அவங்களோட ஃப்யூச்சர் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும். அந்த என்விரான்மெண்ட் ரிலேட்டடாக அவங்க ரொம்ப என்ன பண்ணுவாங்க, ரொம்ப யோசிப்பாங்க அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். சரியா? ஓகே. ஏர், வாட்டர், நாய்ஸ் பொல்யூஷன் எல்லாம் பற்றி தெளிவாக என்ன பண்ணுறோம், தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்குறோம். இதில் வந்து உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்ததுன்னா டிஸ்கஷன் கிளாஸில் நம்ம பார்ப்போம். நான் ஸ்பீடு குறைச்சி தான் பேசியிருப்பேன் அப்படின்னு நினைக்கிறேன். ஸ்பீடாக இருக்குது அப்படின்னா திரும்ப என்கிட்ட ரிமைண்ட் பண்ணுங்கள். ஏன்னா ஜென்ரலாக வந்து என்னை பற்றி சொல்லக்கூடிய ஒரு விஷயம், ஸ்பீடாக வந்து கிளாஸ்லேயே எப்படி போகிறீங்க அப்படின்னு சொல்லுவாங்க. நான் உங்கள் கிளாஸில் கூட நிறைய தடவை கேட்டிருக்கேன், ஸ்பீடாக போகிறேன்னா அப்படின்னு. அதனால் இதுவும் உங்களுக்கு ஸ்பீடாக போகிற மாதிரி தெரிஞ்சதுன்னா அதையும் சொல்லுங்கள். இது தவிர பாயிண்ட்ஸ் கொஞ்சம் நோட் பண்ணுங்கள். நான் சொன்ன பாயிண்ட்ஸ் எல்லாமே என்ன பண்ணிக்கலாம், அதில் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வந்து என்ன, டு நோ த டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் பொல்யூஷன் அப்படின்னு கொடுத்துருக்கோம். அப்படிங்கும்போது அது ஒவ்வொன்றையும் தனித்தனியாக ஸ்பெசிஃபை பண்ணி என்ன பண்ணலாம், நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். ஏர் பொல்யூஷன் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். நாய்ஸ் பொல்யூஷன் அதனால் ஏற்படக்கூடிய விஷயங்கள் அதெல்லாம் தெரிஞ்சுக்கிறோம். அந்த மாதிரி என்ன பண்ணணும், கொஞ்சம் ஸ்பெசிஃபை பண்ணி ஸ்பெஷலாக எழுத தெரியணும். ஓகேவா? ஓகே, தேங்க்யூ.